2021 அக்டோபர் மாதம் ஏற்படுத்தப்பட்ட பணியன் தொழிலாளர் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தம் முடிவானதை தொடர்ந்து திருப்பூரில் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு புது ஒப்பந்தத்திற்காக கோரிக்கை கொடுத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக திருப்பூர் உற்பத்தியாளர் சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் 9 தடவை பேச்சுவார்த்தை நடத்தி இன்று அதுக்குண்டான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டு 4 வருடங்களுக்கும் சேர்த்து 33% சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உற்பத்தியாளர்களும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார்கள். தொழிற்சங்கங்களும் அவங்களும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்காக இந்த ஒப்பந்தம் இந்த 4 வருடங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறோம். வேற அவ்வளவுதான். என்ன மாதிரியான சொல்லிட்டீங்கன்னா அந்த முறை எவ்வளோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு உயர்த்திருக்கோம்? அதான் 33% 4 வருஷத்துக்கு சேர்த்து அந்த ரேட் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் அது 9வது பேச்சுவார்த்தை 9ன்னு சொன்னேன். இன்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் ஊதிய உயர்வு சார்பாக தொழிற்சங்கங்களின் சார்பாகவும் உற்பத்தியாளர்கள் சார்பாகவும் 9வது கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் ஊதிய உயர்வு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இன்று முதல் 2030ஆம் ஆண்டு வரை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு உற்பத்தியாளர் சார்பாக 6 உற்பத்தியாளர் சங்கங்களும் தொழிற்சங்கங்கள் சார்பாக 9 பிரதான தொழிற்சங்கங்களும் அவர்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். இதில் 33% வருகின்ற 4 ஆண்டுகளுக்கும் சேர்ந்து ஊதிய உயர்வு கொடுப்பதாக ஒப்பந்தம் கொள்ளப்பட்டது. அதே போல பஞ்சப்படி மற்றும் அடையாள அட்டை, திருமண உதவித்தொகை, குரூப் இன்சூரன்ஸ், பயணப்படி, மருத்துவ பரிசோதனை போன்ற சரத்துக்கள் பேசப்பட்டு அது தொழிற்சங்கங்களின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தொழில் உற்பத்தியாளர் சார்பாக ஏற்கப்பட்டு இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இந்த ஒப்பந்தத்தை முன்னின்று நடத்தி கொடுத்த எங்களது கூட்டு கமிட்டியின் ஆலோசகர் திரு பிரேம் துரைசாமி அண்ணா அவர்களுக்கும், அதே போல எங்களது கௌரவ தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கும், மற்ற அனைத்து உற்பத்தியாளர் சங்கங்களின் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதே போல தொழிற்சங்கங்களின் சார்பாக இன்று கலந்து கொண்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும், அதன் தலைவர் செயலாளர் உட்பட அதன் நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டு கமிட்டி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. பிரஸ் போட்டே கொடுத்துறேன், டைப் பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்லணும்? அது வராது, நிறைய பொதுவா தான் வரும். இல்ல ரூபாயே இல்ல, இதுல எக்ரிமெண்ட்ல ரூபாய் வராது, இவ்வளவு பெர்சன்ட்னு தான் வரும். இப்போது இருப்பதிலிருந்து இவ்வளவு பெர்சன்ட் தான் இருக்கு. 18,5,5,5 4 வருஷத்துக்கு இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாரும் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. கண்டிப்பா 18,5,5 ஏன் தராதது நடவடிக்கைலாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இல்ல. நீங்க எங்க கிட்ட வாங்குறத விட அவங்க கிட்ட வாங்கினா அவங்க தானே அது பெனிஃபிட். அதனால அவங்க பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகிற பனியன் தொழிலாளர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் 4 ஆண்டுக்கு ஒரு முறை போடப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் 2025 செப்டம்பர் 30ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் அனைத்து தொழிற்சங்கங்களின் தரப்பில் தனித்தனியாக கோரிக்கை கொடுக்கப்பட்டு, அதற்கு பிறகு உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கையை பொதுமைப்படுத்தி கொடுக்க கேட்டுக்கொண்ட அடிப்படையில் 9 தொழிற்சங்கங்கள் கலந்து பேசி ஒரு பொதுவான கோரிக்கையை உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு 9 கட்டமாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பேச்சுவார்த்தையில்
தொழிலாளர்களுக்குள்ள சிரமங்களை நாங்களும், தொழில் குறித்த சிரமங்களை அவர்களும் எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தில் ஒரு கட்டத்தில் முடிவடைய வேண்டிய சூழலில் ஏற்கனவே கடந்த முறை போடப்பட்ட 32% என்கின்ற ஒப்பந்தம் இந்த ஆண்டு 33% என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது. கடந்த ஒப்பந்தத்தை காட்டிலும் 1% கூடுதலாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பஞ்சப்படி என்பது கடந்த முறை இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20,000 புள்ளிக்கு 2,500 ரூபாயும், அதற்கு மேல் உயர்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் 15 பைசா என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. பயணப்படி 25 ரூபாய் இருந்தது, இன்றைக்கு 30 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஓவர் டைம் பேட்டா, ஆஃப் நைட் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு டீ பேட்டா என்பது 30 ரூபாயாக இருந்தது, இன்றைக்கு 60 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதுபோல் பெண்கள் திருமணத்திற்கான உயர்வு உள்பட பணம் உள்ளிட்டு பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். வேறு சில கோரிக்கைகள் வைத்திருந்தது பேச்சுவார்த்தையில் பிறகு பரிசீலிக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். வீட்டு வாடகை உள்ளிட்ட சில கோரிக்கைகள் வைத்திருந்தோம். இன்றைய தொழில் சூழல் காரணமாக அது பின்னர் பரிசீலிக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஏறத்தாழ ஒரு உடன்பாடு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையில் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே தொழிலாளர்கள் வாங்கி கொண்டிருக்கிற சம்பளத்திலிருந்து சற்று ஏறத்தாழ ஒரு 80 ரூபாய் வரை டைலர், கட்டிங், பேக்கிங் மிஷின் உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கு இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 8 மணி நேரம் வேலைக்கு. ஹாஸ்டலை பொறுத்தவரையிலும் ஹாஸ்டலில் ஏற்கனவே அது எப்படி நடத்தப்படணும்னு கவர்மெண்ட்லேயே கைட்லைன் இருக்குது. ஹாஸ்டல் பராமரிக்கப்பட வேண்டியது, அவர்கள் பாதுகாப்பு, உணவு உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமாக இருக்குது. அதை அவங்க பின்பற்றுவதாக, அது தொழிற்சாலை என்றால் அதுக்கான சட்டங்கள் இருக்கிறதுனால நடைமுறைகள் மூலியமாக அமலாக்குவதற்காக அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்கோம். எதிர்காலத்தில் அதையும் போக்கிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். 523 ரூபா அப்படிங்கிற உயர்வுல இருந்து 33% முதலாண்டுக்கு 18%, அடுத்த 3 ஆண்டுக்கு 5% ஏற்பாட்டில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 18% உயர்வு, பஞ்சப்படி உயர்வு உள்ளிட்ட அனைத்தும் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 80 ரூபாய் வரை ஒரு தொழிலாளர்களுக்கு உயர்வு கிடைக்கும். உயர்வு, அதாவது ஒரு ஷிப்டுக்கு 602 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு 523 ரூபாய் வேலைக்கு. ஆனா இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க, அவங்க தங்கி வேலை செய்யணும். அவங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல சேம்? திருப்பூர்ல வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட், பீஸ் ரேட்டு எந்த முறையில வேலை செஞ்சாலும் இந்த ஒப்பந்தம் அமலாகும். பனியன் தொழிலாளி இருந்தா பனியன் தொழிலாளியா இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு இந்த ஒப்பந்தம் அமலாகும். அது பீஸ் ரேட்டு, கான்ட்ராக்ட், மைக்ரேஷன் அந்த வித்தியாசமே கிடையாது. பனியன் தொழிலாளினா இந்த ஒப்பந்தம் அமலாகும். நீங்க கேட்கிற மாதிரி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒப்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுல இல்ல. எல்லா கேட்டகரிக்கு தான் சம்பளம். டெய்லர், ஹெல்பர், செக்கிங் 3 பிரிவு தான். அந்த 3 பிரிவுக்கும் எங்க இருந்து வேலை செஞ்சாலும் அந்த சம்பளம் கொடுக்கணும். பீஸ் ரேட் அடிப்படையில் வேலை செய்யறவங்களுக்கு அந்த உயர்வு அப்படியே பொருந்தும். சம்பளத்துக்கு பீஸ் ரேட்ல வேலை செய்யறாங்க இல்லையா? அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இப்ப பேசிக் சம்பளம் இருக்கு, ஒப்பந்தம் சொன்ன இல்லையா 523 ரூபா, சில கம்பெனிகள்ல அதை காட்டிலும் கூடுதலா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கப்படுகிற கம்பெனிகள்ல இந்த உயர்வு அதுல இருந்து கூடும். இந்த 33% உயர்வு அதுல இருந்து கூடும். என்ன வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த சம்பளத்துல இருந்து 33% உயர்வு கொடுக்கணும். பீஸ் ரேட்ல வேலை செஞ்சாலும் முதல் வருஷத்துக்கு இப்ப வாங்கிட்டு இருக்கிற ரேட்ல இருந்து 18% உயர்வு. 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 18%னா அதுக்கு என்ன வருமோ அந்த உயர்வு கொடுக்கணும். நடைமுறையில வாங்கிட்டு இருக்கிறது பீஸ் ரேட் தொழிலாளிக்கு இந்த 33% உயர்வும் முதல் வருஷம் 18. தொழிற்சங்கங்கள் 9 கட்டமா பேசியிருக்கோம். நாங்க வச்ச கோரிக்கை வேறு. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடி அவர்களும், தொழிலாளர்களுக்கு நெருக்கடி நாங்களும் தொடர்ந்து பேசிட்டோம். பேசுகிற பொழுது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். இப்ப கடந்த முறை போட்ட ஒப்பந்தங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுதல் வேணுங்கிற ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட அடிப்படையில் 32%இருந்து 33% இன்றைக்கு உயர்த்தி கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதாவது இந்த சம்பளம் இன்னையில இருந்தே அமலுக்கு வரும். 4 வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான தொழிலாளி இந்த சம்பள ஒரு உயர்வை அந்தந்த நிறுவனங்களில் கேட்டு பெற வேணும். கொடுக்காத
நிறுவனங்கள் இருக்குமானால் தொழிற்சங்கங்களை அந்த தொழிலாளர்கள் அணுக வேண்டும்.